ஹாய் ஒன்றும் ஒரு 10 to 15 டேஸில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு டாஸ்க். உனக்கு தான் கிறிஸ்மஸில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, நான் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டேன். ஏன்னா டிசம்பர் 25 தான் ஜீசஸ் பிறந்தாருன்றது பைபிள் இல்லை. பட் இந்த கிறிஸ்மஸை அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று பண்ணலாம் இல்லையா? அதுதான் இந்த டாஸ்க்கு. நம்ம அந்த டாஸ்க் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய ஸ்டார் கட்ட போகிறோம், நம்ம வீட்டில் எவ்வளோ சீரியல் லைட்டு, நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய குடில், நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் மரம், நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணியா இல்லைனா மட்டன் பிரியாணியா, நான் வான்கோழி பிரியாணியா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லி, இதெல்லாம் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்றது மட்டும்தான். நம்ம இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜீசஸை பார்க்க போகிறோமா? ஜீசஸ் எப்படி பார்க்கலாம்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே முடிஞ்சுன்னா தாராளமாக ஒன்றுக்கு மேலே எத்தனை வேணாம். யாருக்காவது ஸ்கூல் ஃபீஸை இல்லையான்னு செக் பண்ணுங்கள், அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டுங்க. யாருக்காவது மருந்து மாற்ற காசு இல்லையா, அவங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. யாருக்காவது ட்ரெஸ் இல்லையா, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த குளிர்காலம் யாருக்காவது பெட்ஷீட் வேணுமா, பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. அதாவது இதெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பீங்க, ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அந்த சந்தோஷமும் அந்த பிரகாசமும் 1000 ஸ்டார் கட்டினாலும் 1000 சீரியல் பல்பு போட்டாலும் நீங்கள் என்ன தான் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போய் நின்னாலும் அதில் இருக்கிற சந்தோஷம் சத்தியமாக அந்த ஏழைங்க, நம்மளும் ஏழை தான், இல்லாதவங்க முகத்தில் வர அந்த சந்தோஷமும் அந்த சிரிப்பும், அவங்க ஒரு தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது ஜீசஸ் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஓகேவா? நான் நிஜமாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு கையில் பணம் இல்லையா, கோ ஸ்பெண்ட் யர் டைம் வித் இல்லாதவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் வாழ்க்கையில் நிறைய பேர் கூட என் டைமையும் என்னோடய எனர்ஜியும் எவ்வளோ விஷயங்களில் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் அவங்க பெரிய ஆளானோன்னே நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரி செருப்பு மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சிருவோம், அவங்க அவ்வளோதான். நம்ம அப்படி இருக்க வேணாம், நம்ம இயேசுவோட பிள்ளைங்க இல்லையா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்க போதுனா, டாஸ்க் என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் முகத்தில் ஸ்டாரை பார்க்க போகிறீங்க, தட் இஸ் சிரிப்பை பார்க்க போகிறீங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இயேசுவை பார்க்க போகிறீங்க. ஏழையின் சிரிப்பில் இயேசுவை காணலாம்.